தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் மலையில் இருந்து பாறை உருண்டு விழுந்துள்ளதில் இடுபாடுகளில் மக்கள் சிக்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெறு வருவதால் நகரில் பல்வேறு சாலைகளில் முழங்கால் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாமலும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாநகரில் உள்ள தேரடி வீதி, பெரிய தெரு, திருமஞ்சன கோபுர வீதி, கட்டபொம்மன் தெரு, பெரியார் செல்லை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்து வந்த நிலையில் சாலைகளிலும் தெருக்களிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 2608 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் சுமார் 80 அடி உயரத்திலிருந்து பாறை ஒன்று உருண்டு வந்து விழுந்ததில் வாவசி நகர் 11 தெரு உள்ள சுமார் 3 வீடுகளில் விழுந்துள்ளது. விழுந்த சம்பவத்தில் 7 பேர் உள்ளே சிக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த மண் சரிவினால் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மண்ணில் புதைந்து காணப்படுகிறது. அதனுடைய காட்சிகள் நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வு மேற்கொண்டு வரும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர், மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்டோர் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணியில் முழுமையாக முடிந்த பிறகுதான் பாறையில் சிக்கிய நபர்கள் எத்தனை பேர் என்பது முழுமையாக தெரியும். தற்போது 7 பேர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் மட்டுமல்ல, அதிகப்படியான மக்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. அதிகப்படியான வாகனங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. முழுமையாக விவரம் இன்றும் தெரியவில்லை என வருவாய் பேரிடர் குழுவினர் தகவல் தெரிவித்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பெஞ்சால் புயலால் கோர தாண்டவத்தால் திருவண்ணாமலை மாநகரத்தின் மொத்தத்தில் சூறையாடியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அவன் ஏன் பேசின அவன் நடுவே அவன் ஏன் பேசின